இங்க இந்த ஃபார்ம் ஈவென்ட்ல இங்க 1 2 3 4 டீம் இருக்கு. மிடில் மேனஸ், போண்டானி, ஜோசனி, ஹைப்பர் சான் ப்ரோ வேற எங்கேயோ சுத்தி எல்லாம் வராரு. அடுத்து இப்ப இவங்க கிட்ட நாட்டாம டீம் இருக்காங்க. தனியா இருக்கு, எல்லாரும் தனித்தனியா இருக்கிறாங்க. மறுபடி நாக்கு ஏய் M249 வச்சிட்டு 2 நாக்கு 3 நாக்கு. அவ்வளவுதான். 3 நாக்கு. ஒரே ஒருத்தன் ஆஸ்டா ஒருத்தர். ஒரே ஒருவன் 3 பேர் சுட்டா இவன் என்ன பண்ணுவான் பாவம்? மரணம். இப்ப மஞ்சக்குள்ள போவான்னு நினைக்கிறேன். 6 கில். டோனி மட்டும் 6 கில், மொத்தமா 7 கில். ஓகே, டோனி ஒரு 1v3. அவங்களே அடிச்சு அவங்களே உடச்சுக்கிறாங்க. கடைசியா எவன் வந்து அடிக்கிறானோ அவனை நம்ம அடிப்போம் அப்படின்ட்டு பொறுமையா ஜோனை புடிச்சிட்டு கொஞ்சம் கருப்பு போயிடுச்சு. அவ்வளவுதான். அங்க பாரு பீட்டஸ் பாரு 8வது கிலோ நோக்கி போறாங்க. என்ன ஐவன் எல்லா பக்கம் சொல்றான் உம்மால. ஓ மை காட். எல்லா பக்கம் கில் ஆட்டே போடுறாங்க. அவங்க கில்ல 10. இன்னும் 2 பேர் இங்க கொஞ்சம் தூரமா இருக்காங்க. அவங்க ஃபார்ம்ல கொஞ்சம் ஓவரா தான் சுத்தி விட்டோமா. ரீகால் பண்ண போறாரு. பாக்கறவங்க அடிக்குறாங்க. ஏதோ ஒரு வகையில இந்த மேட்ச் வந்து எம்பிடிஎஸ் ஓட இது உடையுதுன்னு சொல்றீங்க. டிஃபெண்ட் இல்ல, உடையறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா எஸ்ஆர்ஜி மேல சொல்லிட்டாங்க. ஓ வாய்ப்பு தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா எஸ்ஆர்ஜில பேடி போற மட்டும் இல்ல, அவங்க மேல சொல்லிட்டாங்க. அவன் இப்ப எஸ்ஆர்ஜியால மட்டும் தான் உடைக்கிற லெவலுக்கு இருந்துச்சு. எஸ்ஆர்ஜி யாரு வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, சச்சினுக்கு பேட்டிங் பிடிக்கிறாரு. மெக்ராத்தால மட்டும் தான் அவுட் பண்ண முடியும்ன்ற போது மெக்ராத்து கால் உடைஞ்சு போச்சே. ஐயோ, எஸ்ஆர்ஜி தன்னை தானே தற்கொலை பண்ணிக்குது. தம்பி நடிக்காத தம்பி. நீ சந்தோஷமா படுற எனக்கு தெரியும். தம்பி நடிக்காதப்பா. தம்பி நடிக்காத தம்பி. நீ எனக்கு சிரிப்ப, நீ சந்தோஷமா இருப்ப எனக்கு தெரியும். உடனே அப்படியே ஐயோ போடாத தம்பி. என்கிட்ட ஆடியன்ஸ் போடு தம்பி, ஏன்ட்ட போடாத. தம்பி தாயம் போடா தம்பி. தாயம் போடாத தவறான செயல் தம்பி. கீழே இறங்குப்பா தம்பி. நீ யாருன்னு எனக்கு தெரியும்பா. கீழே இறங்குப்பா. போதும்பா. கீழே இறங்கினாதான்ப்பா தருவேன். கீழே இறங்குப்பா. பாக்குறவங்க கேனைய நினைச்சிட்டு இருக்கிற நீ. நீ உன்னை பத்தி ஊருக்கே தெரியும். நீ யாருன்னு. சரி 16 கிலோ தானே. பிடிஎஸ் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லா டீம்லயும் மேன் லாஸ்ல தான் இருக்கு. பிடிஎஸ் மட்டும் தான் 4 மேன் ஸ்குவாடா இருக்கு. இப்ப பிடிஎஸ் வந்து கரெக்டான ரஷ் புஷ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல கில்ஸ் கிடைக்கும். பிடிஎஸ் வந்து சான்ஸ் இந்த கேம். எனக்கு தெரிஞ்சு பிடிஎஸ் வந்து 21 கில் அடிக்குமான்றது தெரியல. பாப்போம். ஏன்னா எஸ்ஆர்ஜி கிட்ட போகுது பிடிஎஸ் எஸ்ஆர்ஜி கிட்ட போகுது. எஸ்ஆர்ஜி கிட்ட போதா ஷாப் பண்ண போதா புடிச்சிட்டாங்க. ஷாப் வேர் ஹவுஸ். ஆனா இவங்களுக்கு இன்னும் 6 கில் வேணும். மத்த டீம்ஸ் எல்லாம் ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஜெயனி தாயம் போடாதுன்னு சொல்றாங்களா? தாயம் போடாது ஜெயனியோட. ஜஸ்ட் ஒரு 2500 பேர் மட்டும் சொல்றாங்க தாயம் போடாது ஜெயனியோட. போடல. வர தூக்குறாங்களே, பார்த்த உடனே பாவமா இருந்துச்சு. என்ன ப்ரோ இப்படி சாவுறாங்க அப்படின்னு ஒரு ஆமா தாயம் மட்டும் போடாது ஜெயனி ப்ளீஸ். சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க என்ன ப்ரோ இப்படி சாவுறாங்க அப்படின்னு. பச்சையா தெரியுது தாயம் போடுறான்னு. ஆனா அப்படியே கிரிக்கெட் விளையாடுற மாதிரி அப்படியே பால் இது வைக்கிறேன். ஆமா நாக் அவுட். ரெஸ்லர்ல ஒரு நாக் வச்சிருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான். 4DX ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஒரே ஒருத்தர் அடிச்சா 19 கிலோ. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எல்லா பக்கமும் உடுக்குது நெருப்பு. ஐயோ அப்பா. 19 கிலோ. இங்க பின்னாடி இவங்க இருக்காங்க. பேய் இல்லையே மேட்ச் ஃபினிஷ் பண்ண முடியாது.
பினிஷிங் வேணுமே. இருங்க ஒரு நிமிஷம். எல்லாம் இப்ப நெஞ்சில கை வைக்கிற நேரம் வந்துருச்சு. ரெடியா இருங்க. ஒரு நிமிஷம் சார். நெஞ்சில கை வைக்கிற நேரம் வந்துட்டு இருக்கு. 20 கில்ல ஸ்டார்ட் 20 கில்ல எஸ்ஆர்சி இவங்க முடிச்சுட்டோம். 21 அவ்வளவுதான். நம்ம மாஃபியா சைடு பகாத மாதிரி நெஞ்சில கை வைக்கும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஜெண்டா படாதீங்க. ஒரு ஜெண்டா இல்லப்பா. அங்க பாரு அடுத்த ஐவரி நாக்கு. அடுத்த ஐவரி நாக்கு நேடு வருது பாரு. அவ்வளவுதான் நாக்கு இல்லையா? இல்ல நான் எல்லாத்தையும் தூக்கி எறிறேன். இதுலயே ஓடுறாங்க, நெருப்புலயே ஓடுறான். என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அவ்வளவுதான். இப்ப எஸ்ஆர்ஜி கிட்ட ஒரு சான்ஸ் இருக்கு. பேய் இப்ப தெரியுதா? பேய் இல்லன்னா என்ன நடக்குதுன்னு. ஆனா ஒரு அவ்வளவுதான். மாஃபியா மேன் லாஸ்ட் எப்படி? மாஃபியா மேன் லாஸ்ட் முடிச்சா? டோனி மேன் லாஸ்ட். ஐயோ டோனி ஜஸ்ட் செட்டானே. என்னாச்சு? எஸ்ஆர்ஜி வந்துருவாங்க நினைக்கிறேன். எஸ்ஆர்ஜி வராங்க பாரு. அப்புறம் எஸ்ஆர்ஜி உடைக்கிறாங்க பாரு. வந்து வராங்க கார் எடுத்து வராங்க. இல்ல எஸ்கே விட்டாங்க. தமிழ் பிளேஸ் உடைச்சிருவாங்க. ஆல்ரெடி வேற பேய் இல்ல. இப்ப மொத்தமா இல்ல. பிடிஎஸ் ஜோனுக்கு போனோம். இப்ப பிடிஎஸ் ஜோனுக்கு போனோம். போயிடும். டைம் 1.5 நிமிஷம் டைம் இருக்கு. இவங்க எஸ்ஆர்ஜி இங்க ஒருத்தர் மேல இருக்காரு. எஸ்ஆர்ஜி மேல மத்த டீம்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க. தமிழ் பிளேஸ் அவ்வளவுதான். லூஃபி மாட்டிக்குவான் டோனி கிட்ட. ஐயோ என்ன ஸ்பிட் அப் பாட்டுக்கிறாங்க. ஐயோ கூடுதல்ல கைவிடுவான். சும்மாவா விடுவான். ஒரு ஆள் ஐவரி வேற ஐவரி நேடு. டோனி ப்ரோ மாலி போட்டிருக்காரு. கீழே இறங்குற. ஆனா இது வெறியான இடம். அவ்வளவுதான். ஐரன் பிடிச்சாங்க. ஐரன் பிடிச்சிச்சு. ஐயோ அவ்வளவு லூபி நாக்கு. தமிழ் பேஜ்ல லூபி நாக்கு. ஐயோ ஐவரி ஆங்கிள் கொடூரத்தின் உச்ச ஆங்கிள் பிடிச்சிட்டு இருக்கான். 21 வந்துருச்சு. எஸ்ஆர்ஜி ரெண்டு பேர் இருக்காங்க. எஸ்ஆர்ஜி சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஜி ரெண்டு பேர் வந்து 3 பேர் உடைப்பாங்க பாரு. 2 பேர் வந்து வீச்சோட 3 பேர் உடைப்பாங்க. கணிப்பு கரெக்டா என் பேரே பாத்தீங்க. பேப்பர் எழுதி பேப்பர்ல எஸ்ஆர்ஜி 2 பேர் வந்து பிடிஎஸோட 3 பேர் உடைக்கிறாங்க. டைம் வந்து 11:33 சொல்லிருக்கேன். சொன்னதை மட்டும் கேளு. எழுதி வை அவ்வளவுதான். எஸ்ஆர்ஜி 2 பேர் வந்து பிடிஎஸ் 3 பேர் உடைக்கிறாங்க. எழுதி வச்சுக்கோ. ஆனா இங்க ஒரு சோலோ பிளேயர் இருக்காங்க. இவங்க விட்டாங்கன்னா இவரே ஒருத்தரை முடிச்சு விட்டுருவாரு. இவன் கில் கொடுத்துருவான் வந்து. இவன் தான் அதுக்கு தான் மெயின். இவன் தான் சந்திரா பாத்து வச்சுக்கோ. இவனாலதான் பிடிஎஸ் தோக்க போகுது. கீபாயாலதான் பாத்து வச்சுக்க சந்திரா. நீ நினைக்கிறது நடக்கும். ஐவரி பாத்துட்டா. டோனி பாத்துட்டாங்க. டோனி அவ்வளவு அகால மரணம். எப்படி வடிச்சாங்க உம்மால. 22 23 சந்திரா மாத்தி எழுதிரு. அதெல்லாம் லைட்டா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. கேட்டுக்க அதெல்லாம் கண்டுக்காது. எஸ்ஆர்ஜி உடைக்கிறாங்க. எஸ்ஆர்ஜி உடைக்குது. எஸ்ஆர்ஜி இல்லனா நான் குட்டி கடிப்பன் கடப்பீங்க என்ன ஒத்து. ஓகே இன்னும் மேட்ச் முடியலலப்பா. இன்னும் 2 மேட்ச் இருக்குல. இருங்க ஒரு நிமிஷம். யார் ஃபர்ஸ்ட் ஜோன்ல போயிட்டு பொசிஷன் எடுக்கறாங்களோ ஐவரி எடுத்துட்டான். மேல புடிச்சிட்டான். பாம்பு ஜோன் எடுத்துருச்சு. ஐவரி நாக் அவுட் ஆறான். எஸ்ஆர்ஜி பேடி வந்து 1v2 பண்றான். எழுதி வச்சுக்கோ. பேப்பர் குட்டி பேப்பர் எழுதி வச்சுக்கோ. டோனி ப்ரோ உள்ள வராரு. ஓத்தா என்னடா மல்டிபிள் பிட்ஸ் ஆடுறானுங்க டேய். எப்பறா அவரோட மல்டிபிள் பிட் போடுறானுங்க. நான் சொல்றேன்ல ஜோன் ஃபர்ஸ்ட் யார் பிடிச்சு பொசிஷன் அவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க. திருசுல போட்டுக்கானடா டேய். எப்பறா ஜெயிப்பாங்கடா. மோட்டர் கையில மோட்டர் வேறயா? மோட்டர் பத்தல அப்படி கத்துது பாருங்க. மோட்டர்ண்டு நேடு டோனி ப்ரோ போடுற நேடு போட்டு 2 பேரும் half HP. திருப்பி இன்னொரு மோட்டர். இன்னொரு நேடு. ஐயோ இது கனெக்ட் ஆகல. கொஞ்சம் முன்னாடி மோட்டர் போடணும். பேடிக்கு பேடி டாக்கு. பனிஷர் மட்டும் தான். ஜோன் ஆரம்பிச்சிருச்சு. பேடியால வர முடியாது. பனிஷர் மட்டும் தான். ப்ரோ எங்க வெளிய போயிட்டு இருக்காரு. அகால மரணம் பனிஷர்.
பேப்பர்ல எழுதி வை 1v3 பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே. ஐயோ 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 எனக்கு இப்பதான் சொல்லுங்க. குட்டி கணிப்பின் கடவுள்னு சொல்லுங்க. கமான். கீழே தேங்காய் பத்த சட்னி அரைக்கணும். தேங்காய் பத்த போயிட்டு சொல்லிட்டு போங்க. குட்டி கணிப்பின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க போகணும். கமான். இவ்வளவு நேரம் நானும் சொல்றேன் ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க. 3 மேட்சா முட்டு கொடுக்குறேன். சரி ஓகேவா. யாரு போய் பேசினா மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன்? யாரு போய் பேசினா யாரு போய் பேசினா அவங்க மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன்? யாரு போய் பேசினா மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சொல்லுப்பா. நீ யாரு போய் பேசினா அவங்க மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன்? நீ தானே போய் பேச சொன்ன. ஃபிளாஷ்பேக் பாரு அவங்களதான் பாருங்க கைஸ், எல்லாரும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க, வேலு இல்லாம உங்களால ஜெயிக்கவே முடியாது, நீங்க வந்து வேஸ்ட், வேளால மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும், பாம்பாலையும் முடியாது, சாயாலையும் முடியாது, குட்டி கோஸ்டாலும் முடியாது அப்படின்னு ரொம்ப கமெண்ட் எல்லாம் ஒருத்தர் வந்து கேவலமா பேசுறாங்க பத்தி. அப்படின்னு இங்க பாரு, தகவல் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் சொல்லிட்டேன் எப்பவுமே நான் விட்டு விட மாட்டேன். நான் சொல்லிட்டேன் தகவல், நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்க பாருங்க, நீங்க உங்களை மாதிரி திறமையானவங்க 4 பேர் யாருமே கிடையாது. நீங்க லக்குக்கு போனீங்கன்னா லக்கு உங்களுக்கு ஃபேவரே பண்ணாது. வாழ்க்கை ஒன்னே கொடுக்கும், ஒண்ணு லக்கு கொடுக்கும், இல்லைன்னா திறமை கொடுக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி வாழ்க்கை நிறைய திறமை கொடுத்துச்சு. நீங்க லக்குக்கு போனீங்கன்னா திறமை வந்து உங்களுக்கு வராது, ஓடி போயிடும். நீங்க கன்னு வெளியே எடுத்துட்டு ஃபைட்டுக்கு போனீங்கன்னா 20 கில்ன்றது உங்க குஞ்சு முடியல கடைசியா இருக்கிற முடி. நீங்க லக்குக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மஞ்சள் விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் லூட்டுக்கு போனோம், டைம் விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் கில்லுக்கு போனோம். டிஃபரெண்ட் டீம் உடைக்க எதுவும் முடியாது. முதல்ல கன் எடுக்கணும், மஞ்சள் முடிக்கணும், மஞ்சள் வச்சுக்கணும், அடுத்த மஞ்சளுக்கு போகணும், மறுபடியும் 3 மஞ்சளுக்கு போய் அடிச்சு 20 கிலோ இது பண்ணிட்டு அடுத்தது டீக்காலுக்கு முன்னாடியே டிஃபரெண்ட் டீமை உடச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசி டின்னர் எடுத்தா மட்டும்தான். திறமைக்கு மட்டும்தான் தேங்காய் பால். உங்களுக்கு லக்கு வரவே வராது. லக்கு வந்து யாருக்கு திறமை இல்லையோ அவங்களுக்கு மட்டும் தான் ஒரே வாட்டி வாய்ப்பு கொடுக்கும். சோ பாத்துங்க, அவ்வளவு சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். பாத்துங்க. அது இல்லாம இந்த கமெண்ட்ல வேற ஒருத்தர் ரொம்ப பேசுறான் வந்து கோஸ்ட் டோபி இல்ல, நீங்க ஜெயிக்கவே முடியாது, எம்பிடிஸா ஜெயிக்கும், அடி துரத்தி அடிப்பாங்க, ஐவர் இல்ல நீங்க சூத்து அடிப்பாங்கன்னு சொல்றான். அதுவும் அந்த ரோஹன் ஒருத்தர் கமெண்ட் இருக்கான் சொல்றான், கன்ஃபார்மா நீங்க ஐவரிக்கு சூத்தடி நிச்சயம் அப்படின்றான். பாத்துக்க ஐவரி, பாத்துக்கோ, சொல்ல வேண்டிய சொல்லிட்டு ரொம்ப இஷ்டம். அவ்வளவுதான். End of flashback. யாரு உசுப்பேத்தி விட்டா என்ன நடக்கும்? நானே உனக்காக போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துக்கிறேன், அப்புறம் நீ என்னையே கலாச்சா என்ன உனக்கு? அதாவது டோனி மட்டும் ஒரு 15 கில், அந்த டிஃபெண்டிங் டீமோட கில்லு டோனி மட்டும் அடிச்சுக்கிறான், ஒரு 5 கில் அடிச்சுக்கிறான். அப்புறம் வந்து மாஃபியா ஒரு 2 கில்லு, ஐவரி ஒரு 4 கில்லு, ஆஸ் யூசுவல் ஏசியாவோட நம்பர் 1 ஐஜலான நம்ம சாயோபி ஐஜல் ஸ்கில் பண்ணிருக்காரு. பிடிஎஸ் வேறு இல்லாமல் ஒரு படத்தை இறக்கிது.